வணக்கங்க. வாங்க நாமளைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட். உங்கள் வீட்டில் வாங்கின வாழைப்பழம் மீந்து போச்சா கவலைப்படாதீங்க. அப்போ இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. பழுத்த வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அல்வா பண்ணி தரலாங்க. இந்த ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக அப்படியே வாசனையாக மணக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வாழைப்பழத்தை நைஸாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் இதுக்கு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாங்க. நாட்டு சக்கரையில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாங்க. காயட்டுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. ஸ்வீட்னாவே முந்திரி சேர்ப்போம் இல்லையா, அப்போ நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். இதில் முழு முந்திரியாக சேர்க்க போகிறேங்க, உடச்ச முந்திரியும் சேர்க்க போகிறேங்க. அதனால் ரெண்டையுமே வறுத்துடலாம். முந்திரியை நெய் சேர்த்தே வறுத்துக்குங்க. அந்த நெய்யை நம்ம மறுபடியும் பயன்படுத்துவோங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம மறுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க. ஓகேங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம். அந்த முந்திரியோடு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வறுக்க போகிறேங்க. அந்த நெய்யிலேயே அந்த கோதுமை நல்லா வறுபடணுங்க. நெய்யில் கோதுமை வறுபட நல்ல வாசனை வருங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. ரவையும் சேர்த்துட்டு அதே நெய்யில் நல்லா வருங்க. இது ரெண்டுமே நல்லா வறுபடணுங்க. இது ரெண்டுமே ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹல்வாக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்குங்க. பழம் மட்டும் சேர்த்தோம்னா ஹல்வா பிசு பிசுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடணுங்க. நல்லா வருங்க. இப்போ இந்த ஹல்வா வாசனை தரத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க. பாருங்கள், நீங்கள் அந்த கோதுமையும் நெய் வறுக்கும் போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போது வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழக்கூளை ஃபுல்லாக சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நாம் சேர்த்துருக்கிற இந்த 3 பொருள் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சக்கரை கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது கரைசல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. நல்லா கலந்துவிடுங்க. கரைசலை ஊற்றிக்கிட்டே அப்படியே கிண்டி விடுங்க. இது எல்லாமே செட் ஆகி வருங்க. நல்லா கலந்துவிடுங்க. இதுக்கு அதிக நெய் தேவைப்படாதுங்க. 2 டீஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. மீதி இருக்கிற சக்கரை கரைசலும் சேர்த்துடலாம். நாம் இதை ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கனால இது சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. அப்படியே கைவிடாமல் கலந்துவிடுங்க. இந்த ஹல்வா தண்ணிப்படாமல் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கெட்டு போகாதுங்க. ஹல்வா நல்லா திக்காயிட்டு வருதுங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி தவிர வேறு எதாவது நட்ஸ் சாப்பிட்டாங்களும் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்துடுங்க. நம்ம ஹல்வா ரெடிங்க. உங்களுக்கு சூடாக பிடிக்கும்னா இது அப்படியே சாப்பிட்லாங்க. இல்லை ஆற விட்டு துண்டுகள் போட்டு சாப்பிட்லாங்க. நான் ஏற்கனவே ட்ரேயில் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேங்க. நம்ம ஹல்வா ரெடிங்க. இப்போது அதை எடுத்து ட்ரேயில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த ஹல்வாவை அப்படியே சூடாக சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி ஆற வச்சு துண்டுகள் போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே டேஸ்ட் மாறாதுங்க. அருமையான சூப்பரான வாழைப்பழ ஹல்வா ரெடிங்க. நாம் இன்னைக்கு பழுத்த செவ்வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப அருமையான ஸ்வீட் செஞ்சுருக்கோங்க. ஆமாங்க. இந்த ஹல்வாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம். நன்றி.